ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. செங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 310வது நாமா திருப்பெயர் வடபா பூரித முகாய நமஹ. வடவைக்கணல் நிறைந்த முகத்தோனுக்கு நமஸ்காரம். வடபா கடலுக்கடியில் உள்ள வடவை கனல், பூரித நிறைந்து ஒழுகும், முகத்தை உடையவன். வடபாக்னி, அதை வடவாக்னின்னு சொல்றது உண்டு. பகவான் நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன அக்னியை வச்சிருக்கார். இது இருக்கிறதுனால தான் ஜீரணமாகுது, உடம்புல சக்தி எல்லாம் இருக்கு. இந்த அக்னி மந்தமாயிடுத்துன்னா நிறைய சிரமங்கள் ஆயுர்வேத ரீதியில வயிற்றுக்கெல்லாம் ஏற்படும் தான் சொல்றது. பொதுவாகவே உஷ்ணம் உடம்புல இல்லைன்னா அதுல உயிர் இல்லைன்னு சொல்றதா இருக்கிறதுனால இந்த உஷ்ணம் ரொம்ப முக்கியமானது. இது அதிகமாயிட்டாலும் பித்தத்தினுடைய தன்மைன்னு ஒரு பக்கம் சொல்றது உண்டு. அதனால நமக்குள்ள ஒரு அக்னி இருக்குமா போல இந்த சமுத்திரத்துக்கு அடியில ஒரு அக்னி இருக்கு. இந்த வேதங்கள்லாம் சொல்றது, புராணங்கள்லாம் சொல்றது. அதற்கு வடபாக்னின்னு சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்ல வடவை கனல், கனல்னா அக்னி இல்லையா அப்படின்னு பெயர். வடபா அப்படின்னா ஒரு பெண் குதிரைன்னு அர்த்தம். இந்த வடவை கனல் பெண் குதிரையினுடைய முக வடிவுள்ள ஒரு குண்டத்துல கடலுக்கு அடியில செம்பட்ட நிறத்துல இருப்பதாக புராணங்கள் சொல்றது. அதனால அதுக்கு வடபாக்னின்னு பேரு. அது என்ன பண்றது, பிரளய காலத்துல ருத்ரனால ஏவப்பட்டு கடலுக்கடியிலேந்து இருந்து பூமியை பிளந்துண்டு வெளியில வந்து இந்த உலகத்தை எல்லாம் எரிக்கும். சம்ஹார காலத்துல ருத்ரன் அந்த அக்னியில குளிப்பறான். அதனாலதான் அவருக்கு காலாக்னி ருத்ரன்னு பெயர். இந்த திருப்பெயர் அந்த கனல் அவன் முகத்துல நிறைந்து வழிவதாக சொல்றது. அப்படின்னா சம்ஹார மூர்த்தியான காலாக்னி ருத்ர ரூப மூர்த்தியானவர்னு பேர் இந்த இடத்துல அர்த்தம். ஊழித்தி உவந்தாடுவது ஓர்ந்ததோ அப்படின்னு தக்கையாகப்பரணியில இருக்கு. அக்னி கடல்ல வடவைக்கணலாகவும் ஆகாசத்துல சூரியனாகவும் இது ரெண்டுத்துக்கும் மத்தியில மின்னலாகவும் உள்ளதாக ருக்வேதம் சொல்றது. அதே மாதிரி கடல் நீருக்கடியில இருந்தும் ஜொலிப்பதால அக்னியினுடைய மகிமையை அறிந்துக்கலாம் அப்படின்னு காளிதாசனும் ரகுவம்சத்துல சொல்றார். பாவகஸ்ய மகிமா கண்யதே கக்ஷவஜ்ஜலதி சாகரபி அப்படின்னு கொண்டு போய் சொல்றார். திகைத்த தென்னீரில் கடலொளி ஓசை மிகைக்கொட அங்கி மிகாமை வைத்தான் அப்படின்னு கடல் நீரை சமனம் செய்யறதுக்காகத்தான் வடவக்கணலை இறைவன் சமுத்திரத்துக்கு அடியில வச்சிருக்காருன்னு திருமந்திரமானது தெரிவிக்கிறது. 365வது பாடல். ஆகாச பைரவ கல்பம் அப்படின்னு பைரவரை பத்தின ஒரு கிரந்தத்துல அதுல எல்லா மூர்த்திகளை பத்தின விஷயங்கள்லாம் வருது. சாஸ்தாவை பத்தினதும் ரொம்ப விசேஷமா வருது. அதுல வடவைக்கணல வடவானல பைரவர் அப்படின்னே ஒரு மூர்த்தி இருக்கு. அந்த மூர்த்தியினுடைய தியானத்தை பத்தியும் சொல்லும் போது ரொம்ப விசேஷமாக சொல்லி அந்த வடவானல வடுக பைரவ அந்த மூர்த்தியா இருக்கிறவர், அதாவது வடவானல பைரவராக இருக்கக்கூடியவர்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி மகாபாரதத்துல இந்த வடவானலத்தை பற்றி ஒரு சரித்திரம் வருது. கார்த்தவீரியர்ஜனுடைய புதல்வர்கள் பிருகு வம்சத்தையே அழிக்கிறதுக்கு சபதம் பண்ணி கிளம்பினார்கள். அவர்கள் அந்த வம்சத்துல பிறந்த சிறு குழந்தைய கூட விடாம கர்ப்பத்துல இருந்த சிசுக்களை கூட கொன்று விட்டார்கள். அந்த வம்சத்துல வந்த கர்ப்பவதியான ஒரு பெண் ரிஷி பத்னி, அவள் என்ன பண்ணினா கருவை காப்பாத்துறதுக்காக அதை வயிற்றிலிருந்து எடுத்து தனது தொடைக்குள்ள ஒழித்து வச்சுட்டாளாம். அவருடைய மகிமையை அப்படி தபஸ் அப்படி இருந்திருக்கு. அந்த குழந்தை தொடையிலிருந்து பிறந்ததுனால அவருக்கு ஔரவர்னு பெயர் அடைஞ்சது. ஊரு தொடை, ஔரவர் தொடையிலிருந்து பிறந்தவர். ஸ்ரீவத்ச கோத்திரக்காரர்களுக்கு ஔரவர்னு சொல்லிட்டு பிரபரத்துல ஒரு பேர் வரும். அவர் ஒரு பெரிய ரிஷி. அவரை கண்டுபிடிச்சு கொல்ல போன கார்த்தவீரியார்ஜுனுடைய கண்களே குருடா போயிடுத்து. அவருடைய கோப நெருப்புனால மூவுலகும் எரிய ஆரம்பிச்சது. அவருடைய பித்திருக்கள், அவரவருடைய பித்திருக்கள் அவரை சமாதானப்படுத்தி, நீ இனிமே இப்படி பண்ண வேண்டாம், அவன் மொத்தம் பண்ண இதுக்காக எல்லாரும் இப்படி பண்ணக்கூடாது, உலகம் இப்படி சிரமம் அடையக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதனால் சாந்தமடைந்த ஔரவர் தன்னுடைய கோபத்தீய ஒரு பெண் குதிரையாக்கி கடலுக்கடியில வைத்திருக்கார். ஔரவ தேஜசாகிய வடவைக்கணல் புஷ்கரத்தீவை தாண்டியுள்ள, ஏன்னா துவீபம்னு நம்மளது பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த புஷ்கரம், சால்மலி, கிரவுஞ்ச, குஷ அப்படின்னு மகாசங்கல்பத்தில் இந்த பேரெல்லாம் வரும். அதுல புஷ்கரத்தீவை தாண்டி உள்ள நன்னீர் கடல் அங்க இருக்கு, சுத்தமான தீர்த்தம். அதற்கு அடியில உள்ளதாக சொல்லப்படுறது. வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 40வது சர்க்கமானது தெரிவிக்கிறது. அதனால
கெட்டவர்களுக்கும் சத்ருக்களுக்கும் படவா பூரித முகனாக இருக்கக்கூடியவர், சம்ஹார காலத்தில் காலாக்னி ருத்ரூபனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.